நாளும் விசேஷமும். பங்குனி உத்திரம். விரும்பிய வரன் அமைய, தம்பதிகளிடையே ஒற்றுமை மேம்பட, செல்வ வளம் செழிக்க, நன்மைகள் பெருக என வேண்டுவன அனைத்தையும் வேண்டியபடியே அருளும் சிறப்பு பெற்ற நன்னாள் பங்குனி உத்திர பெருநாள். பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் சேரும் புனித நாள்தான் பங்குனி உத்திரம். மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் பங்குனி மாதம் தமிழ்நாட்டின் நிறைவு மாதம், புதிய தொடக்கத்திற்கான முன்னோட்டமாக அமைகிறது. உத்திரம் நட்சத்திரம் உறவு, இணைப்பு, உறுதியை குறிக்கும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இது மங்கள நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. புதிய முயற்சிகளை தொடங்கவும், திருமண பேச்சுகள் நடத்தவும் மிகவும் உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. பல நேரங்களில் பங்குனி உத்திரத்துடன் பௌர்ணமியும் இணையும். அப்படி இணையும் போது சந்திரன் களங்கமற்ற ஒளியுடன் பிரகாசிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த களங்கமற்ற நில ஒளி உடலுக்கும் மனதிற்கும் அமைதியையும் சாந்தியையும் தரும் என்று கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் சேரும் அந்த நன்னாளில் பல முக்கிய தெய்வீக நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள். முருகன் வழிபாடு. 12ஆம் மாதத்தில் 12ஆம் நட்சத்திரத்தில் வரும் இத்திருநாள் 12 திருக்கரங்களை உடைய முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக விளங்குகிறது. அவர் தம் வாழ்வில் பல முக்கிய நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்ததாக நம்பப்படுகிறது. பங்குனி உத்திர திருநாளில்தான் சூரபத்மனை வதம் செய்து திரும்பிய முருகனுக்கு இந்திரன் தன் மகள் தெய்வானையை மணமுடித்து தந்தாராம். அழகன் முருகனின் மனைவியான வள்ளி அவதரித்த தினமும் பங்குனி உத்திரத்தில் தானாம். முருகப்பெருமானுக்கு காவடியை சுமந்து செல்லும் பாரம்பரிய தோன்றிய நாளும் பங்குனி உத்திர நாள்தானாம். அகத்திய முனிவரின் பக்தியுள்ள சீடரான இடும்பன் தனது பக்தியை சோதிக்கும் விதமாக 2 மலைகளை தன் தோள்களில் சுமந்து சென்று முருகனால் வதைக்கப்பட்டு பின் அவர் அருளாலேயே உயிர் பெற்றார். அதுவே காவடி எடுக்கும் புனித பழக்கத்தின் தொடக்கமாக அமைந்தது. எனவே முருகப்பெருமானின் பக்தர்கள் காவடி எடுப்பதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பங்குனி உத்திரத்தை மிகுந்த பக்தியுடனும் சிறப்புடனும் கொண்டாடுகின்றனர். இக்கோயில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெறும். இந்த மங்களகரமான நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடமெடுத்தும் காவடிகளை சுமந்தும் முருகப்பெருமானின் அருளை வேண்டுவர். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மட்டும் உகந்த நாள் அல்ல. பங்குனி உத்திரம் அன்றுதான் பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவன் பார்வதி திருக்கல்யாணம். இமயமலை அரசன் பர்வதராஜனின் மகளாக பிறந்த பார்வதி தேவி சிவபெருமானையே மணக்க வேண்டுமென்று கடும் தவம் இருந்தார். அந்த தவத்தின் பயனாக சிவபெருமான் மனமிறங்கி அன்னைக்கு காட்சி கொடுத்து அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார். அந்த தெய்வீக திருமணம் நடந்ததும் இதே பங்குனி உத்திர நன்னாளில்தான். மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணம். தென்னாட்டுடைய சிவபெருமான் மதுரையில் மீனாட்சி அம்மனை மணந்து சுந்தரேஸ்வரராக ஆட்சி செய்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க திருமணமும் இந்த நன்னாளில்தான் நடைபெற்றது. இன்றும் பல ஆலயங்களில் இந்த திருமண வைபவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. முருகன் தெய்வானை அசுரர்களை போரில் வென்று தேவர்களை காத்த கந்தனுக்கு பரிசாக தன் மகளை தேவேந்திரன் மணமுடித்து கொடுத்த நாள். ராமன் சீதை. மிதிலையில் ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியை கரம் பிடித்த நாள்.
ரங்கநாதர் ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கநாதருடன் ஐக்கியமான நாள். ரதியும் மன்மதனும் மீண்டும் இணைந்ததும் இந்த நாளில்தான். ரோஹிணி உள்ளிட்ட அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் பங்குனி உத்திர நாள்தான். இப்படி பல தெய்வ திருமணங்கள் இந்த நாளில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் இது திருமணங்களின் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. எனவேதான் இந்த பங்குனி உத்திர நாளில் மேற்கொள்ளப்படும் விரதத்தை கல்யாண விரதம் என்று அழைப்பர். மட்டுமல்ல, பல முக்கிய தெய்வ அவதாரங்களும் இந்த நாளில்தான் நிகழ்ந்துள்ளது. மகாலட்சுமி அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்த கதை நமக்கு தெரியும். அப்படி பார்க்கடல் கடையப்பட்ட போது அதிலிருந்து எண்ணற்ற அற்புதங்கள் வெளிவந்தன. ஆனால் அதில் மிக முக்கியமானது முழு நிலவு பிரகாசிக்கும் இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான். செந்தாமரை மலரில் அமர்ந்தபடி அன்னை மகாலட்சுமி அவதரித்தார். அவர் வெளிவந்த அந்த நொடியே உலகம் முழுவதும் ஒளிமயமானது. அதனால்தான் இந்த நாளை மகாலட்சுமி ஜெயந்தி என்றும் கொண்டாடுகிறோம். செல்வம் பெருக அன்னை பிறந்த இந்த நாளில் வழிபடுவது மிக விசேஷம். இந்த திருநாள்தான் வள்ளி அவதரித்த தினமாகவும் ஐயப்பன் அவதரித்த தினமாகவும் போற்றப்படுகிறது. திருவையாறு அருகில் உள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் மட்டும் லிங்க திருமேனியை சந்திரன் தனது கிரகணங்களால் தழுவி வழிபடுவதை காணலாம். பங்குனி உத்திரத்தில் நாம் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்? பங்குனி உத்திர திருநாளில் விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சந்தோஷமான வாழ்க்கை அமையும். முக்கியமாக கல்யாண தோஷம் நீங்கும். இந்த வருடம் பங்குனி உத்திரம் எப்போது? பங்குனி உத்திரம் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமையன்று அனுசரிக்கப்படும். மேலும் பௌர்ணமியும் அதே நாளில் வருகிறது. உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பம் 31 மார்ச் 2026 அன்று பிற்பகல் 3:58. உத்திரம் நட்சத்திரம் முடிவு ஏப்ரல் 1, 2026 அன்று மாலை 4:37. இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்யுங்கள். சிவன், முருகன், விஷ்ணு யாரை நம்புகிறீர்களோ அவரை வழிபடுங்கள். உணவு உட்கொள்ளாமல் மாலை விரதம் முடிக்கும் நேரத்தில் பழங்கள் மட்டும் உண்டு விரதத்தை முடிக்கலாம். இயலாதோர் சைவ உணவை எடுத்துக்கொள்ளலாம். மகாலட்சுமி அருள் கிடைக்க பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லலாம். திருமண தடை நீங்க மஞ்சள் குங்குமம் வைத்து பிரார்த்தனை செய்யலாம். முருகனுக்கு காவடி எடுத்து வழிபடலாம். கோயிலுக்கு சென்று திருக்கல்யாண வைபவத்தில் பங்கு பெறலாம். பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம் பார்ப்பதால் என்ன பலன்? பங்குனி உத்திர நாளன்று காஞ்சி ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோயில், சென்னை மயிலை ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோயில், மதுரை கள்ளழகர் திருக்கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெறும். முடிந்தால் இதில் ஒரு கோயிலுக்கு சென்று திருக்கல்யாண வைபவத்தை கண்டு இறைவனை மனதார வழிபட்டு வரலாம். இப்படி செய்வதால் தவம் செய்த பார்வதிக்கு கிடைத்த சிவன், காத்திருந்த ஆண்டாளுக்கு கிடைத்த ரங்கன், சீதைக்கு கிடைத்த ஏகபத்தினி விரதன் ராமன், தெய்வானைக்கு கிடைத்த அழகே உருவான முருகன், பாண்டியகுல பேரரசி மதுரை மீனாட்சியின் கணவன் சொக்கன் போன்று உங்களுக்கும் மனதிற்கு பிடித்த வரன் அமையுமாம்.
நேயர்களே, பங்குனியில் பாதப்பட்டால் பாவம் பறந்தோடும் என்பார்கள். அதுபோலவே இந்த பங்குனி உத்திர நன்னாளில் இறைவனை மனமாற வேண்டினால் பாவங்கள் அகலும், பிரச்சனைகள் விலகும். இந்த அரிய தெய்வீக நாளில் இறைவனை நோக்கி நம்பிக்கையுடன் ஒரு படி எடுத்து வைத்தால் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் 100 படி முன்னேற்றம் தருவான். இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் பாக்கியமும் பேரானந்தமும் புதிய தொடக்கமும் தரட்டும். நம்பிக்கையுடன் வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். நாளும் விசேஷமும். பங்குனி உத்திரம். ஓ